ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்களோட கோகுல். ஆக்சுவலாக வந்து காலையில் எடுக்க வேண்டிய இன்ட்ரோ இப்போ எடுத்துன்னு இருக்கோம். இந்த வீடியோ வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? நம்ம ஏரியாவில் வந்து திருவிழா. ஆக்சுவலாக இது வந்து இன்னைக்கு வந்து லாஸ்ட் டேல. ஸோ இன்னைக்கு மட்டும் கிடையாது, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாளைக்கு முன்னாடிலேருந்தே ஸ்டார்ட் ஆகி இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாமே நாங்கள் வந்து கேப்சர் பண்ணி டெய்லியும் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே இந்த ஃபுட்டேஜில் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஒன்றா பார்க்க போறீங்க. முதல் நாள் காலையில் கணபதி ஹோமம் முடிச்சுட்டு 9 மணிக்கு கொடியேற்றத்தோட திருவிழா அமோகமாக ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ அதை தொடர்ந்து செகண்ட் டே காவல் தெய்வ பூஜை, அதாவது முனீஸ்வரர் பூஜை. முனீஸ்வரர் சிலையை செஞ்சு முனீஸ்வரருக்கு படையெல்லாம் போட்டு தீபாவதனை காட்டி முனீஸ்வரர் பூஜை நடக்குதுங்க. மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே பக்கத்தில் இருக்க கங்கையம்மன் கோவிலேருந்து கரகம் செஞ்சு அந்த கரகத்தை வந்து இங்கே கருமாரியம்மன் கோவிலுக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. மூணாவது நாள் கரகம் வந்து இந்த கருமாரியம்மன் கோவில் அடைஞ்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு சாயங்காலம் வந்து பதிவிளக்கு பூஜை நடக்கும். நாலாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே அம்மனுக்கு கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடக்கும். அதுக்கப்புறமா பூங்கரகம் திருவீதி உலா வரும். இன்னைக்கு தான் திருவிழாவோட ஃபைனல் டே. மார்னிங்கே கூழ் ஊற்றுவாங்கன்னு கூழ் வாங்க பாத்திரம்லாம் கொண்டு போயிட்டோம். ஆனால் அப்போ தான் கரகம் வச்சு பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. உனக்கு பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் நிறையா கூழ் கொடுத்துட்டு இருந்தாங்க. முதல் ஆளாக போயிட்டு கோகுல் எல்லாரையும் அடிச்சு பிடிச்சி தள்ளிட்டு போய் கூழ் வாங்கிட்டு தனியாக ஓரமாக நின்று குடிக்க ஆரம்பிச்சிட்டான். குடித்தது 4 கிளாஸ் பத்தாமல் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து கும்பம் போடுறாங்க. ஸோ அதுக்காக நம்ம போகிறோம். கும்பம் போட்டாங்க. அந்த கும்பத்தோட சாப்பாடு எல்லாம் என்ன ஏற்பாடு. ஸோ வந்து கும்ப சாப்பாடு வந்து சாப்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து 2-3 கை வாங்கி வந்து சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஊர்வலம் போகிறதுக்காக சாமி வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு முடிஞ்சது, எனக்கு முடியல. நான் ஊர்வலத்துக்கு கூட போகணும். நீ ஜாலியாக வீட்டுக்கு போய் பார்த்துருவேன். என்ன பெருசாக நீ டெக்கரேட் பண்ண மாதிரி பக்கத்தில் இருந்து இருக்க.
என்ன எட்டி பார்த்துட்டு இருக்க? பிரசாதமும் சேத்தனாவும் பிரியாத ஒன்றா இருக்கும் போல. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஷோலாம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிச்சுட்டு பயங்கரமாக இருந்தது. ஆக்சுவலாக நான் இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்தேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து பண்ணேன். வீட்டில் போய் தூங்கிருக்கேன், இதோ போல பார்த்துட்டு போகலாம் நிற்க வச்சு இங்கேயே உட்கார வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி வந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது, அங்கே ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ இனிமேல் தான் ஆக்சுவலாக மணி டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8:15 ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் கிளம்பி நைட்டு எப்படியும் ஆகிடும், மிட் நைட் ஆகிடும் 1 மணி. ஸோ அக்னு வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டான். ஸோ அதனால் அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் வந்து போகிறேன். இது வந்து வேறு கொட்டாய் விடுறான். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடியும்னு நினைக்கிறேன். மேபி இதுக்கப்புறம் கிளிப்ஸ் ஏதாவது நான் எடுத்து ஆட் பண்ணுவேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 11 மணி ஆகுது. ஊரில் வந்து நம்ம தெருக்கிட்ட வரப்போகுது, நம்ம வீட்டாண்ட.